தோல்வியில்லை, படுதோல்வியை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த தோல்வி என்பது ஏதோ இந்த தேர்தலில் மட்டும் வந்த தோல்வி அல்ல. இது 2019ஆம் ஆண்டு இருந்து தொடர் தோல்வியை 2 நாடாளுமன்றம், 2 சட்டமன்றம் மற்றும் பல்வேறு இடைத்தேர்தல்களை தொடர் தோல்வியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வருகிறது. தோல்விக்கு தோல்வி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது இந்த இயக்கத்திற்குடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்த தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய வேண்டும், கலந்தாலோசிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் எப்படி வெற்றி பாதைக்கு கொண்டு வர வேண்டும், இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும், புத்துயிரூட்ட வேண்டும், இளைஞர்களை இந்த இயக்கத்தில் இணைத்து ஒரு வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று காரணத்திற்காக நாங்கள் எல்லாம் இந்த தோல்விக்கு பிறகு கோரிக்கை வைத்தோம். இதை பற்றி கலந்தாலோசிக்க வேண்டும் என்று சொன்னோம். கடந்த 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகும் நாங்கள் சொன்னோம், நாங்கள் சந்தித்து பேசினோம். நாங்கள் ஒரு 6 பேர் சந்தித்து அவர் வீட்டில் பேசினோம், தனியாக சொன்னோம். இனியும் இந்த நிலை தொடர்ந்தால் நாம் எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியாது. பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அன்றைக்கு வைத்தபோது அதை நிராகரித்தார், ஏற்றுக்கொள்ள மறுத்தார், செவி கொடுக்க மறுத்தார்.